இது 1980 இந்த ஏரியாவில் வந்து இந்த சாமி வந்து பெரிய சோளக்காடா இருந்த நேரத்தில் சுயம்பா ஒரு கிணத்துல இந்த தெய்வம் உருவானது. இந்த தெய்வத்தை அந்த நேரத்தில் எடுத்து வச்சு பொதுஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டாங்க. அப்படி கும்பிடும் போது ஒரு சிலர் பஞ்சாச்சரம் என்ற சாமியாடி மேல சாமி இறங்கி பெருமாள் என்ற ஒரு வீட்டுக்கு போய் நான் இந்த மாதிரி இங்க சாமியா இருக்கேன், என்னை வந்து எடுத்து வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல போய் ஆடுறாங்க. இந்த சோனையா நகர் பகுதிக்கு கட்டுப்பட்ட சாமி, எல்லா மக்களையும் காப்பாற்றக்கூடிய சாமியா இருந்தாலும் சோனையா நகர் பகுதிக்கு இந்த பகுதிக்கு பாத்தியப்பட்ட கோயில். அந்த கோயில சுமார் ஒரு 20 சென்ட் இடத்துல சொந்தமாக இந்த முன்னோர்கள், இந்த மூத்த முன்னோடிகள் எல்லாம் சேர்ந்து இந்த இடங்களை வாங்கி இன்னைக்கு சொந்த இடத்துல இந்த சாமி நிறுவப்பட்டு இதனுடைய வரலாறு நிறுவப்பட்டு இன்றைய தினம் 46வது ஆண்டுல அடியெடுத்து வச்சு இந்த விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி விழா கொண்டாடும் போது மாசி களரி எப்படின்னா அந்த சாமி வந்து மாசி மாதம் சிவன் ராத்திரியை ஒட்டி கும்பிடக்கூடிய சாமி. ஒன்னு சிவன் ராத்திரிக்கு 10 நாளைக்கு முன்னாடி, இல்லைன்னா சிவன் ராத்திரிக்கு 10 நாளைக்கு பின்னாடி கும்பிடுற சாமி. ஒரு 10 ஆண்டு காலமா சிவன் ராத்திரியை சென்றா வச்சு இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி கும்பிடும் போது இந்த சாமி வந்து மக்களுக்கெல்லாம் அருள் பாவித்து நல்லாசி புரிகிறார். வெள்ளிக்கிழமை இன்றைக்கு பால் குடம், சாயந்தரம் சாமி ஊர்வலம், காலையில நாளைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி மாலையில் முளைப்பாரி ஊர்வலம், ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி. மறுபடி சுயமாக உருவான சாமி ஒரு கிணத்துல சுயமாக அந்த கல்லு தான் வந்து உருவான